சரி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே படி. ஏண்டி புள்ளை போட்டு நோன்றா? சும்மா இருங்க. பல்லுகள் எடுப்பா இருந்துச்சுன்னா நம்ம சமூகம் கஷ்டப்படும்ல. ஓ, அண்ணா 1 மணி நேரத்துக்கு சிஸ்டம் எவ்வளோண்ணா? 25. அண்ணா ஸ்கூலில் ப்ராஜெக்ட் இமெயில் செக் பண்ணணும், அந்த கடைசி சிஸ்டம் கிடைக்குமாண்ணா? சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா மெயில் தானே, இங்கே செக் பண்ணிக்கலாம். ஐடி சொல்லு. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். அண்ணா 15 ரூபா கம்மியாக இருக்குது, வீட்டுக்கு போய் 10 ரூபா எடுத்துகிட்டு வந்துடுறேன். இயேசு மட்டுமே இருக்கிறார். அவர் கூட தான் நான் பேசிட்டு இருப்பேன், அவர் கூட தான் எல்லா இடத்துக்கும் ஆண்டவரே நீங்க கூட வாங்க, நான் ரேஷன் கடைக்கு போறேன், என் கூட வாங்க, பேங்க்குக்கு போறேன், எனக்கு அந்த ஜாபை முடிச்சு கொடுங்க, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், இது நான் வந்து நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க, நான் ஏதாவது மறந்துட்டேன்னா நீங்க எனக்கு மெமரி பவர் கொடுங்க. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன இருக்க சொல்றீங்க, மோசமா இருக்குது, என்னால முடியல அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ எங்க இருக்குன்றது முக்கியம் இல்ல சாந்தி, நீ எப்படி வாழற அப்படிங்கிறது தான் முக்கியம். கண்ணுல தண்ணி வந்துச்சு பாருங்க, அழுது அழுது ஆண்டவரே ஐம் வெரி சாரி, நான் இருக்கேன் ஆண்டவரே, நீங்க சொல்றபடி நான் இருக்கேன். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்கிறேன். நான் வந்து பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. என்ன வெயில் தான், குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. எரியுதடி மாலா, ஃபேன் போடு. அதெல்லாம் நம்பாதீங்க, காதெல்லாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். நீங்க பண்ணனாலதான் அவ ஏமாத்திட்டு போயிடுவார். நானும் லவ் பண்ணிருக்கேன், ஆனா என்னை விட்டுட்டு போயிட்டா வேற ஒருத்தர். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? மைண்ட் செட்டாவே எனக்கு அப்படி வந்துருச்சு. சும்மா அது இருந்தாதான் வாழ முடியும், இது இருந்தாதான் வாழ முடியும் அப்படிலாம் கிடையாது. பிரியாணி இல்லைனாலும் பழைய சோறு இருக்கா, கருவாடு இருக்கா, தின்ட்டு கம்முன்னு இருந்தோமா, அந்த மைண்ட் செட். இந்த மாதிரி நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி, ஊருக்கு புதுசா கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். சென்னைக்கு போயிட்டியாப்பா? ஊருக்கு வந்தா ஒரு நாள் கூட அம்மா கூட முழுசா இருக்க மாட்டேங்கிறியப்பா, வந்தா உடனே போயிடுற. மா, சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ல வந்து போறதுக்கு 12 மணி நேரம் ஆகுதுமா, என்னமா பண்றது? இந்த நிலை மாற திருவண்ணாமலையில் விமான நிலையம் அமைய, சென்னையில் இருந்து நேரடியாக திருவண்ணாமலைக்கு ரயில் பாதை அமைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அக்கல கையை விட்டு தேடுறான், நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். ஒரு சட்டியை எடு, அதுல தயிர ஊடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்ருன்னு ஆட்டு. மேட்ச் விளையாடும் பொழுது ஸ்டெம்புக்கு பின்னாடி கீப்பரா நிக்கக்கூடிய தோனி பஸ்லயும் இதே மாதிரி ஒட்டுமொத்த பிளேயர்ஸுக்கு பின்னாடி வந்து உட்காந்து வாட்ச் பண்ணுவாரா? எப்படி ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணும், அந்த காட்டுலயே ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கம் வந்து இப்படி எல்லாத்தையும் அப்படியே பார்க்கும். பார்த்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா கர்ஜிக்கும் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ
அப்பா காதுல நீங்க அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம் கீதாப்பா. பேசுமா. டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான்.